வணக்க மக்களே. இலங்கை யாழ்ப்பாணம் சுதுமலை கிராமத்திலே அமைந்திருக்கக்கூடிய சுதுமலை சின்மய பாரதி வித்தியாலயத்தில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வைத்தான் இந்த காணொலியூடாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சிறுவர்கள், அதாவது பாடர் வகுப்பு பாடசாலை மாணவர்கள் புதிதாக பாடசாலைக்கு அடியெடுத்து வைக்கும் நிகழ்வு தான் கால்கோள் விழா என இங்கே அழைக்கப்படுகின்றது. அவ்வாறான கால்கோள் விழா சுதுமலை சின்மய பாரதி வித்தியாலயத்தில் எவ்வாறு நடைபெறப் போகின்றது என்ற விடயத்தை முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு சுவாரஸ்யமான காணொலியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. மாணவர்கள் தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த ஆலய பகுதி சுதுமலை அம்மன் ஆலய பகுதி. அதாவது இந்த ஆலய பகுதியிலே 3 பெரிய ஆலயங்களும் 2 சிறிய ஆலயங்களும் மொத்தமாக 5 ஆலயங்கள் காணப்படுகின்றன. இப்போது இந்த ஆலயம், அதாவது சுதுமலை முருகமூர்த்தி ஆலயத்துக்கு முன்பாகத்தான் இப்போது மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலிருந்து மாணவர்கள் அழைத்து செல்லப்பட போகின்றார்கள். அவர்களுடைய அழைப்பானது ஒரு வித்தியாசமான, ஒரு தனித்துவமான ஒரு அழைப்பாக இருக்கின்றது. எவ்வாறு சொன்னால், கடந்த வருடம் கல்வி கற்ற பாடசாலை மாணவர்கள், அதாவது கடந்த வருடம் தரம் 1 கல்வி கற்ற மாணவர்கள் மாலைகளோடு வந்து இந்த முறை சேர வந்திருக்கக்கூடிய பாலர் வகுப்பு மாணவர்களை, அதாவது தரம் 1 மாணவர்களை வரவேற்று அழைத்து செல்ல போகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் ஆரம்ப பாடசாலைகளில் படித்த ஆசிரியர்களையும் அழைத்து வந்திருக்கின்றார்கள். அதாவது கடந்த வருடம் இவர்கள் நர்சரி என சொல்லப்படுகின்ற முன்பள்ளிகளிலே கல்வி கற்றார்கள். அவ்வாறு கற்றிருக்கக்கூடிய மாணவர்களை அவர்களுடைய ஆசிரியர்கள் அழைத்து வந்திருக்கின்றார்கள். அந்த ஆசிரியர்களுக்கான கௌரவம் இப்போது நடைபெற இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 5 பாடசாலைகளில் இருந்து இந்த மாணவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். கடந்த சில காலங்களாக இந்த பாடசாலையில் மாணவர் வரவு என்பது வீழ்ச்சியடைந்த நிலையில் காணப்பட்டது. ஆனால் தற்போது இந்த பாடசாலையை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அதிபர் துரைரட்னம் என்பவருடைய தலைமையிலே இந்த பாடசாலை மீண்டெழுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது இந்த வருடத்துக்குரிய மாணவர் சேர்க்கையானது அதிகமான மாணவர்கள் எண்ணிக்கையை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. இப்போது நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளாக தரம் 2க்கு செல்லக்கூடிய மாணவர்கள், கடந்த வருடம் ஆண்டு 1 படித்த மாணவர்கள் தற்போது வரக்கூடிய மாணவர்களை வரவேற்கக்கூடிய, மாலையிட்டு வரவேற்கக்கூடிய அந்த காட்சி தான், அந்த நிகழ்ச்சியான காட்சி தான் நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். ஆசிரியர்களும் அன்பாக அவர்களை அரவணைத்து செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். இப்போது இந்த இடத்திலிருந்து மாணவர்கள் மாலை சூட்டப்பட்டு அவர்களுடைய கழுத்திலே அவர்களுடைய பெயர்கள் அங்கு அணிவிக்கப்பட்டிருக்கின்றது. அனைவருக்கும் மாலைகள் சூட்டப்பட்டு அவர்களுக்கான அந்த ஆரம்ப கௌரவம் கிடைத்த பிற்பாடு இவர்கள் இந்த வீதி வழியாக மேளதாளத்தோடு பாடசாலைக்கு அழைத்து செல்லப்பட இருக்கின்றார்கள். அந்த காட்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இதுபோன்ற பாடசாலை ஞாபகங்கள் உங்கள் மனதிலே, அதாவது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் மனதிலே எழும். அவ்வாறு ஏதாவது எழுந்தால் நமக்கு உங்களுடைய கருத்துக்களூடாக சொல்லுங்கள். இப்போது நாங்கள் சுதுமலை சின்மய பாரதி வித்தியாலயத்தின் வரலாற்றை சுருக்கமாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த கிராமத்துக்கு ஏன் சுதுமலை என்ற பெயர் வந்தது என்பதையும் பார்த்துவிட்டு சுதுமலை சின்மய பாரதி வரலாற்றை பார்க்கலாம் என நினைக்கின்றேன். சுதுமலை என்ற பெயரில் இருக்கக்கூடியது, முன்பாக சுதுமலை என்ற பெயரின் முன்னெழுத்துக்களாக இருக்கக்கூடியது சுது. அதாவது சுது என்ற சொல் எங்கிருந்து ஆரம்பித்தது என்று சொன்னால் சுள் என்றால் வெண்மை. அந்த வெண்மை என்ற பெயரிலே தான், அதாவது சுள் என்ற சொல்லிலே தான் சுது என்ற எழுத்துக்கள் ஆரம்பமாகின. சுள் என்றால் வெண்மை, அதாவது இந்த இடம் வெள்ளை மயமான ஒரு இடமாக ஒரு காலத்திலே இருந்திருக்கின்றது. அதாவது நான் அறிந்த வகையிலே சோழர் ஆட்சி கால பகுதியிலே இந்த பகுதியில் வைத்து சங்குகள், சிப்பிகள், கடலிலே கிடைக்கக்கூடிய சுண்ணாம்பு கற்கள் என்பவை இந்த பகுதியில் வைத்து சுடப்பட்டு சுண்ணாம்புகளாக மாற்றப்பட்டு கட்டடங்களுக்கு பாவிக்கப்பட்டதாக அறிய முடிகின்றது. அவ்வாறு இந்த இடம் முழுவதும் மலைகள் போல நிறைந்திருந்தது, அதாவது வெள்ளை மலைகளாக நிறைந்திருந்தன. அதாவது வெள்ளைகள் மலைகள் என்பதை நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பகுதி முழுவதையும் சங்குகள், சிப்பிகள், சோகிகள், கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சுண்ணாம்புக்காக உருவாக்கப்படக்கூடிய மூலப்பொருட்கள் என கொட்டப்பட்டிருந்தன. அதன் காரணத்தினால் இந்த இடம் சுள்ளி மலை என ஆரம்பத்தில் அழைக்கப்பட்டது. சுள்ளி மலை என்பது பெயர் பின்னர் மருவி சுதுமலை என்ற பெயராக மாறியது. அதாவது மலை போன்று சங்குகள், சிப்பிகள், சோகிகள் போன்றன காணப்பட்டன. இப்போது இந்த சுதுமலை என்ற இந்த ஊரிலே பல்வேறு ஆலயங்கள் காணப்படுகின்றன. அதிலே புகழ்பூத்த ஆலயமாக சுதுமலை புவனேஸ்வரி அம்பாள் ஆலயம் அமைந்திருக்கின்றது. அதற்கு அருகிலே சுதுமலை சிவன் ஆலயம், அதாவது விசாலாட்சி அம்பாள் சமேத விஸ்வநாதர் ஆலயம் காணப்படுகின்றது. அதற்கு பக்கத்திலே சுதுமலை முருகமூர்த்தி ஆலயம் காணப்படுகின்றது. இந்த ஆலயங்கள் தவிர பிட்டி பைரவர் ஆலயம், மெட்ராப்பளை ஆலயம் ஆகியன காணப்படுகின்றன. இப்போது மாணவர்கள் இந்த ஆலய பகுதியிலிருந்து தமது பாடசாலையை நோக்கி புறப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது
தாங்கள் இனிமேல் கற்கப் போகின்ற தமது கல்வி கண்களை திறக்கப் போகின்ற பாடசாலையாக விளங்கக்கூடிய சுதுமலை சின்மய பாரதி வித்தியாலயத்தை நோக்கி மாணவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அவர்கள் இந்த சுதுமலை அம்மன் ஆலய வளாகத்தில் இருந்து புறப்பட்டு சுதுமலை பிரதான வீதியை அடைந்து பின்னர் அங்கிருந்து தாங்கள் கல்வி கற்கப் போகக்கூடிய பாடசாலையாக இருக்கக்கூடிய சின்மய பாரதியை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். சிலர் சொல்வார்கள் சுதுமலை என்றால் சுது என்றால் சிங்களத்திலே சுது என்றால் வெள்ளை என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை அது இல்லை. சிங்களத்திலே சுது என்றால் வெண்மைதான். ஆனால் அந்த சொல் கூட தமிழிலிருந்து களவாடப்பட்ட தமிழிலிருந்து எடுக்கப்பட்ட சொல்லாகத்தான் இருக்கின்றது. எனவே சிங்களத்துக்கே அந்த சுது என்ற மொழியை, அதாவது வெண்மை என்ற மொழியை கொடுத்தது தமிழ் மொழிதான். நாங்கள் இப்போது இங்கே பாடசாலை மாணவர்கள் வந்து கொண்டிருப்பதை கண்டு கொண்டிருக்கின்றோம். இவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து செல்கின்றார்கள். பாடசாலைகளிலே கல்வி கற்பது என்பது கல்வி என்பதையும் தாண்டி ஒழுக்கத்தை வளர்க்க வேண்டியது மாணவர்களுடைய கடமையாக இருக்கின்றது. அந்த வகையிலே இவர்கள் ஒழுக்க நேர்த்தியாக இந்த வீதி வழியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், இவர்களை அன்போடு ஆதரவோடு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆசிரியர்கள். அது மட்டுமில்லாமல் புதிதாக வந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தமது பிள்ளைகளை இந்த கல்வி கூடத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சி என்பது ஒரு மனதை நெகிழ்விக்கக்கூடிய காட்சியாக இருக்கின்றது. இந்த வீதிதான், இந்த பாடசாலை வீதிதான் சுதுமலை சின்மய பாரதி வித்தியாலயம் அமைந்திருக்கக்கூடிய வீதியாக அமைந்திருக்கின்றது. இப்போது இந்த வீதியின் உள்ளே சில மீட்டர்கள் சென்றதும் பாடசாலையை அடைய முடியும். அவ்வாறு பாடசாலையை அடைந்து தமது எதிர்கால கல்வி நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த மாணவர்கள் பெரிய கனவுகளோடு சென்று கொண்டிருப்பதை காண்கின்றோம். இதுதான் சுதுமலை சின்மய பாரதி வித்தியாலயத்தின் பெயர் படையாக இருக்கின்றது. இப்போது பெரும்பாலும் பாடசாலையினுடைய பிரதான வளாகத்தை, பிரதான நுழைவு வாயிலை அனைவரும் அடைந்து விட்டார்கள். இப்போது உள்ளே சென்றதும் அவர்களுக்கான அந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான வரவேற்பு என்பது வழங்கப்பட இருக்கின்றது. அதாவது கால்கோல், அதாவது முதல் காலடி எடுத்து வைக்கும் நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக பார்க்கலாம். இங்கே வேறு என்னென்ன விடயங்கள் நடைபெறப் போகின்றது என்பதை பார்க்கலாம். இவர்களுடைய புதிதாக வந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. இவர்களை வரவேற்றிருக்கக்கூடிய தரம் 2 தற்போது கல்வியை ஆரம்பித்திருக்கக்கூடிய மாணவர்களது கலை நிகழ்வுகளும் இந்த பகுதியிலே இப்போது பாருங்கள். மாணவர்களை தமக்கே உரிய அந்த பாசைகளே சொல்லிவிட்டு போகின்றார்கள். தரம் 2 மாணவர்களுடைய கலை நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றது பிரதான மண்டபத்திலே. இப்போது உள்ளே நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். மாணவர்களை வரவேற்பதற்கு பூரண கும்பம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அனைவரும் களத்திலே மாலையோடு தமது புதிய பாடசாலையை கனவுகளோடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது இவர்களுக்கான வரவேற்பு நுழைவு வாயில் வரவேற்பு நிறைவு பெற்ற கையோடு இந்த ஆலயத்திலே அமைந்திருக்கக்கூடிய பிரதான மண்டபம், அதாவது கிருஷ்ணசுவாமி மண்டபத்தை நோக்கி இவர்கள் எடுத்து செல்ல போகின்றார்கள் ஆசிரியர்கள். இவர்களை இப்போது மேள தாளங்கள் வாத்தியங்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக பார்க்கலாம். 1885 ஆண்டு இந்த பகுதியிலே வசித்த உயர் திரு சின்னைய பிள்ளை என்பவரால் இந்த பாடசாலை முதலாக ஒரு குடிலிலே ஆரம்பிக்கப்பட்டது, அதாவது கொட்டிலே ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட தற்போது 141 வருடங்களை கடந்து இந்த பாடசாலை வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சின்னையா பிள்ளை என்பவர் இந்த பகுதியிலே வசித்த பிரபல ஜோதிடரும் மற்றும் மருத்துவருமாக இருந்திருக்கின்றார். அவர் தமது எதிர்காலத்தை கனவு கண்டிருக்கின்றார். தமது ஊரிலே ஒரு பாடசாலை அமைய வேண்டும், இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய மக்கள் கல்வி அறிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவோடு இந்த பாடசாலையை ஆரம்பித்ததன் காரணமாக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பல மக்களும் இந்த பாடசாலையின் பயனால் கல்வி அறிவை பெற்றார்கள். அவ்வாறு கல்வி அறிவை பெற்றது மட்டுமல்லாமல் இந்த உலகத்துக்கு சிறந்த ஒரு சேவையும் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். தற்போது மாணவர்கள் மேல் மாடியை நோக்கி, அந்த பிரதான மண்டபத்தை நோக்கி அழைத்து செல்லப்படக்கூடிய காட்சியை தான் நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். ஆரம்பத்திலே சிறு குடிசையிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலை தற்போது மிகப்பெரிய கட்டடங்களோடு வளர்ச்சி கண்டிருக்கின்றது. இந்த வளர்ச்சிக்கு கடந்த காலங்களிலே இங்கே அதிபர்களாக, ஆசிரியர்களாக இருந்தவர்கள் தான் பிரதான காரணமாக அமைகின்றார்கள். இந்த பாடசாலையிலே கல்வி கற்ற ஏராளமான பழைய மாணவர்களும் ஏராளமான நலன் விரும்பிகளும் இந்த பாடசாலையின் முக்கியமான வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைந்திருக்கின்றார்கள். இப்போது மாணவர்கள் மேல் மாடியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள்.
மாணவர்களது இறை வணக்கத்தை தொடர்ந்து தற்போது கலை நிகழ்வுகள் ஆரம்பித்திருக்கின்றன. தரம் ஒன்றைச் சேர்ந்த புதுமுக மாணவர்கள் இந்த கலை நிகழ்வுகளை நடத்தப் போகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தரம் 2ஐச் சேர்ந்த மாணவர்களுக்கும் இந்த இடத்திலே கலை நிகழ்வுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கலை நிகழ்வுகளோடு கூடவே புதிதாக வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களை சபையோருக்கு அறிமுகம் செய்யும் நிகழ்வும் இடம்பெற காத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கே புதுமுகமாக வந்திருக்கக்கூடிய மாணவர்களை வரவேற்று அவர்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட இருக்கின்றன. அதே நேரம் கடந்த வருடம் 1ஆம் ஆண்டில் படித்த மாணவர்களுக்கும் இங்கே பரிசில்கள் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்விலே மகுடம் வைத்தது போல ஒரு முக்கியமான நிகழ்வும் இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த பாடசாலையை கல்வி கற்ற மாணவர் ஒருவருக்கு மிகவும் விலை உயர்ந்த துவிச்சக்கர வண்டி ஒன்று வழங்கப்பட இருக்கின்றது. ஏன் அந்த துவிச்சக்கர வண்டியை அந்த மாணவருக்கு வழங்குகிறார்கள், எதற்காக வழங்குகிறார்கள் என்ற விடயமும் ஒரு முக்கியமான விடயமாகத்தான் இந்த காணொலியிலே இருக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுடைய உரை இடம்பெற காத்திருக்கின்றது. மட்டுமல்லாமல் இந்த பாடசாலை வளர்ச்சி சம்பந்தமாக அதிபர் அவர்களும் உரையாற்ற காத்திருக்கின்றனர். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முக்கியமான ஒரு வாழ்த்து செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது. இலங்கையின் பிரதமராக இருக்கக்கூடிய பெர்னி அமரசூரிய அவர்கள் இந்த பாடசாலை மாணவர்களுக்காக ஒரு வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கின்றார். அந்த வாழ்த்து செய்தியிலே என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். இந்த வாழ்த்து செய்தியை வாசிக்கின்றார் இந்த பாடசாலையின் ஆசிரியர் இருக்கக்கூடிய நயனை வரன் அவர்கள் இந்த வாழ்த்து செய்தியை வாசிக்கின்றார். அந்த வாழ்த்து செய்தியிலே என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது என்பதை இப்போது கேட்கலாம். அந்த வாழ்த்து செய்தியும் தற்பொழுது உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். பாடசாலை செய்தி செல்லும் முதல் நாள் எமது அன்புக்குரிய பிள்ளைகளின் வாழ்க்கையில் பசுமையான ஒரு நினைவாக அமைய வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். அந்த நோக்கத்தை நனவாக்கும் வகையில் பாடசாலையில் பருவத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் அர்த்தமுள்ள விதத்தில் சுதந்திரமாகவும் அளிப்பதற்கு ஏற்றவாறு பாடசாலை சூழலை கற்பித்தல் செயல்முறையை மிகவும் வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதற்கு நாம் பெரும் முயற்சி எடுத்து வருகின்றோம். நீங்கள் சுமந்து வரும் புத்தகம் பையில் சுமையை குறைக்க நாம் முயற்சிப்பது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அறிவு, மனப்பாங்கு மற்றும் திறன்களின் விதத்தில் குறைபாடு ஏற்படாத வகையில் எதிர்கால உலகில் பொருத்தமானவர்களாக உங்களை ஒரு முழுமையான திறமையாக உருவாக்குவதற்காகவே ஆகும். அன்புக்குரிய பெற்றோர்களே, ஒரு வளமான நாட்டில் உங்கள் பிள்ளைக்கு ஒரு வளமான கல்வியை பெற்றுக் கொடுப்பதே எமது நோக்கமாகும். எந்த ஒரு பிள்ளையினதும் கல்வி அவர்களின் பெற்றோரின் பொருளாதார நிலையை கொண்டு தீர்மானிக்கப்படக்கூடாது என்பது, எந்த ஒரு பிள்ளை கல்வியிலிருந்து புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். அதற்கு அமைய ஒவ்வொரு பிள்ளைக்கும் சமமான கல்வி உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளையும் ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பை நாம் ஏற்றுள்ளோம். எமது இந்த நேர்மையான முயற்சியை வெற்றி கொள்வதற்கு உங்கள் அனைவரதும் ஆக்கபூர்வமான கருத்துக்கள் மிகவும் முக்கியமானவை என நாம் கருதிருக்கிறோம். நெகிழ்வு தன்மை சிநேகித பூர்வமான அணுகுமுறையுடன் அந்த நேர்மறையான வழிகாட்டல்களையும் கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு ஓடி ஆடி விளையாடியவாறு வளரும் உங்கள் பிள்ளைகளின் அனுபவங்களை செயல்திறன் மிக்க அர்த்தமுள்ளவையாக மாற்றி அவர்களை வகுப்பறை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கும் பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். அன்புக்குரிய பிள்ளைகளை தாயின் மடியிலிருந்து விலகி ஆசிரியர் எனும் பெற்றோரின் அரவணைப்புக்குள் வர உங்கள் அனைவரது எதிர்காலம் எல்லா விதத்திலும் வெற்றி பெற வேண்டுமென மனதார வாழ்த்துகின்றேன். இந்த கல்வி அமைச்சினூடான இந்த வாழ்த்துக்களை இலங்கையின் ஜனநாயக சோசலிய குடியரசின் பிரதமர் கலாநிதி கர்ணி அமரசூரிய அவர்கள் உங்களுக்காக இன்றைய தினம் வாழ்த்துக்களை வளமான முறையிலே வழங்கியிருக்கிறார் என்பதனை தங்களுக்கு தெரிவிக்கிறோம். நன்றி.
தரம் ஒன்று மாணவர்களை முறையாக பாடசாலை கல்விக்குள்ளே உள்ளாக்குகின்ற கால்கோள் விழா நமது பாடசாலையில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற HRD அறநெறி பாடசாலையினுடைய ஸ்தாபகர் முதல்வருமான மதிப்புக்குரிய திருமதி திரௌபதி பாரதி அவர்களே, நமது பாடசாலையினுடைய பழைய மாணவர் திருவாளர் சுந்தரலிங்கம் ஜதீஷ்குமார் மிகவும் சிறப்பாக ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் சமூக ஒத்துழைப்போடு மிகவும் சிறப்பாக இடம்பெற்று வருகின்றனர். உண்மையில் உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு பிள்ளைக்கும் அல்லது பாடசாலை கல்வியை நிறைவு செய்தவருக்கும் தனது பாடசாலைக்கான முதல் நாள் பிரவேசம் கட்டாயமாக அவர்களுக்கு ஞாபகம் இருக்கு. அது அவர்களுடைய ஒரு வரலாற்று பதிவு. அந்த வரலாற்று பதிவை மிக சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும் என கல்வி அமைச்சினாலே இந்த கால்கோள் விழா ஒழுங்கு செய்யப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த நிகழ்வை எமது பாடசாலையில் செயற்படுத்தி இருக்கின்றோம். இந்த வருடம் எமது பாடசாலையிலே தரம் ஒன்றுக்காக 21 மாணவர்கள் புதிதாக இணைந்திருக்கின்றார்கள். அந்த 21 மாணவர்களையும் நான் அன்பாக வரவேற்கின்றேன். அந்த மாணவர்கள் கல்வி, கேள்வி, ஞானத்திலே சிறந்து இந்த சமூகத்திற்கும் தங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த நாட்டுக்கும் அவர்கள் நற்பிரசைகளாக நற்பெயரை வாங்குவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு தொழில் வழங்குனர்களாக வர வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தித்து நிற்கின்றேன். உங்களுக்கு தெரிய வேண்டும், எங்களுடைய இந்த ஏந்து பிரதேசத்திலே இருக்கின்ற முன்பள்ளிகள் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றன. கடந்த 2 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய பாடசாலையிலே தரம் ஒன்றுக்கு இணைகின்ற மாணவர்கள் ஆக கூடுதலாக 10 அல்லது 12 என்கின்ற வரையறைக்குள்ளேயே காணப்பட்டது. ஆனால் எமது பாடசாலையினுடைய அண்மை கால வளர்ச்சியை இந்த சமூகம் அறிந்து இந்த பிள்ளைகளை, இந்த பெற்றோர்கள் எமது பாடசாலையின் மீது நம்பிக்கை வைத்து அந்த பிள்ளைகளை எமது பாடசாலையிலே இணைத்திருக்கின்றார்கள். அதற்காக நான் இந்த பெற்றோர்களுக்கு தரம் ஒன்றிலே புதிதாக எங்களுடைய பாடசாலையை நம்பி இணைத்த இந்த பெற்றோருக்கு நான் இந்த இடத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த ஏந்து பிரதேசத்திலே வாழ்கின்ற அல்லது இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த முன்பள்ளிகள் எங்களுக்கு பூரணமான ஆதரவை நான் முன்னரே சொன்னது போல வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் முன்பள்ளியில் இருந்து 8 மாணவர்கள், நான் நினைக்கின்றேன் அங்கே கற்ற முன்பள்ளியிலே கற்ற அத்தனை மாணவர்களும் எமது பாடசாலையிலே இணைந்திருக்கின்றார்கள். உண்மையிலே அந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் அந்த பெற்றோரை வழிபடுத்தி இருக்கின்றார்கள். அந்த வழிபடுத்தியதன் பேராக அத்தனை மாணவர்களும் எமது பாடசாலையிலே இணைந்திருக்கின்றார்கள். அதற்காக நான் அந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்றுதான் குமுதினி முன்பள்ளி. இந்த குமுதினி முன்பள்ளியில் இருந்து எங்களுடைய பாடசாலை இந்த ஏந்து பிரதேசத்திலே வாழ்கின்ற முன்பள்ளிகளிலே கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களிலே அதிக தொகை கொண்ட மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற முன்பள்ளி குமுதினி முன்பள்ளி. அந்த குமுதினி முன்பள்ளியில் இருந்து 6 மாணவர்கள் நமது பாடசாலைக்கு தரம் ஒன்றுக்காக புதிதாக இணைந்திருக்கின்றார்கள். உண்மையிலே அந்த குமுதினி முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த இடத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்றுதான் HRD நாவலர் முன்பள்ளியில் இருந்து 6 மாணவர்கள் நமது பாடசாலைக்கு இணைந்திருக்கின்றார்கள். உண்மையில் அந்த
முன்பள்ளி ஆசிரியை அயந்தாமிஸ் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று சுதுமலை வடக்கிலே இருக்கின்ற நாமக்கல் முன்பள்ளியிலிருந்து இந்த மாணவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அதேபோன்று யுவசக்தி முன்பள்ளியிலிருந்து மாணவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அந்த மாணவர்களை இந்த பாடசாலையிலே இணைப்பதற்கு ஒத்தாசை புரிந்த அத்தனை முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் இந்த இடத்திலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த பாடசாலையிலே புதிதாக இணைகின்ற தரம் 1 மாணவர்களுக்கு எமது பாடசாலையினுடைய பழைய மாணவர் மதிப்பார்ந்த சுந்தரலிங்கம் ஜதீஷ்குமார் அவர்கள் வருடந்தோறும் 1 லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட நிதியை அவர் எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்க கணக்குக்கு வைப்பிடுகின்றார். இங்கே பெற்றோர்கள் வசதி குறைந்தவர்கள் என்பதற்காக அவர் அந்த நிதியை வழங்கவில்லை. மாறாக இந்த பாடசாலையின் மீது அவர் கொண்ட பற்றுதல், இந்த பாடசாலையிலே தரம் 1க்கு புதிதாக இணைகின்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தும் முகமாக அந்த உதவித்தொகையை அவர் வழங்கி வருகின்றார். உண்மையிலே அது ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விடயம். அதே போன்றுதான் சுதுமலை மக்கள் ஒன்றியத்தினாலே மாதந்தோறும் இந்த தரம் 6லிருந்து 11 வரையிலான மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்குகின்ற செயல் திட்டத்திலும் தை மாதத்தினை அவர் பொருட்படுத்தி அதற்காக ரூபாய் 90,000 ரூபாவை பாடசாலை அபிவிருத்தி சங்க கணக்கிலே வைப்பிலிடுகின்றார்கள். உண்மையில் கேட்கின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு அவர் உதவியை வழங்கி வருகின்றார்கள். அவர்களுக்கு பாடசாலை சமூகத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அவரை கௌரவிக்கும் முகமாக இன்றைய தினம் அவருடைய தந்தையார் மதிப்புக்குரிய சுந்தரலிங்கம் ஐயா அவர்களை நாங்கள் சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கின்றோம். உண்மையில் அவர் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட இந்த சிறார்களை வாழ்த்த வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கோடு இன்றைய தினம் இந்த நிகழ்விலே அவர்கள் கலந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். அவருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதே போன்றுதான் இன்றைய இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற HRT அறநெறி பாடசாலையினுடைய முதல்வர் மதிப்புக்குரிய திரௌபதி பாரதி அம்மையார் அவர்கள், நான் இந்த பாடசாலைக்காக எந்த உதவி கேட்டாலும் அவர் மறக்காமல் ஓம் சார் செய்வார் என்று சொல்லி இந்த பாடசாலைக்கான பல்வேறு நிதி உதவிகளை வழங்கி வருகின்றார். அவர் ஒரு செயல் திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார். தரம் 5 புலமைப்பரிசு பரீட்சையில் சித்தி பெற்று இந்த பாடசாலையில் தொடர்ச்சியாக கல்வி கற்கின்ற ஒவ்வொரு மாணவருக்கும் அவர் வருடா வருடம் புதிய துவிச்சக்கர வண்டிகளை அன்பளிப்பாக வழங்கி வருகின்றார். இந்த வருடம் கூட எங்களுடைய பாடசாலையிலே புலமைப்பரிசு பரீட்சையிலே 2 மாணவர்கள் வெட்டிப்புள்ளிகளுக்கு மேல் பெற்று சித்தி அடைந்திருக்கிறார்கள். அதிலே துரதிருஷ்டவசமாக செல்வி ரகு நமிசா அவர்கள் கிளிநொச்சிக்கு இடம்பெயர்ந்ததனாலே அவர் இந்த பாடசாலையிலே தொடர்ச்சி உண்மையிலே அவர்கள் அந்த பி படிவத்தை நிரப்புகின்ற பொழுது இந்த பாடசாலையிலே சேர்வதற்காகவே அவர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். இருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த குடும்ப நிலைமை காரணமாக அவர்கள் கிளிநொச்சிக்கு சென்று வசிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டதினாலே அந்த மாணவி எங்களுடைய பாடசாலையிலே தொடர்ந்து கல்வி கற்க முடியாமல் இருக்கின்றது. இருந்தாலும் கூட எமது பாடசாலையிலே கல்வி பயின்று வெட்டுப்புள்ளிக்கு மேற்பட்ட செல்வன் குகந்தன் ரவிசன் அவர்கள் தொடர்ச்சியாக எமது பாடசாலையிலே கல்வி கற்று வருகின்றார்கள். அவருடைய அந்த கல்வி கற்கின்ற அந்த முறைமையை ஊக்கப்படுத்தும் முகமாக அவராலே இங்கே துவிச்சக்கர வண்டி, அதாவது எங்களுடைய பிரதம விருந்தினர் அவர்களாலே துவிச்சக்கர வண்டி ஒன்று அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. 45,000 ரூபாய் பெறுமதியான அந்த துவிச்சக்கர வண்டி மாணவன் பாடசாலைக்கு சென்று வருவதற்காக அவர் அன்பளிப்பு செய்திருக்கிறார். அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளும் புலமைப்பரிசு பரீட்சையில் சித்தியடை வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று சித்தியடை இந்த பாடசாலையில் தொடர்ச்சியாக அவர்கள் கல்வி கற்பார்களானால் நிச்சயமாக அவர்களுக்கு புதிய ஒரு துவிச்சக்கர வண்டியும் வருடா வருடம் 25,000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கிலே வைப்பிலிடப்படும். அவர்களுடைய அந்த டியூஷன் தேவையை பூர்த்தி செய்வதற்காக சுதுமலை மக்கள் ஒன்றியத்திலிருந்து அந்த வருடா வருடம் ஒவ்வொரு பிள்ளைக்கும்
இந்த பாடசாலையிலே 8 புள்ளிக்கு மேல் பெற்று கல்வி கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைக்கும் வருடா வருடம் 25,000 ரூபாவை எமது பாடசாலையினுடைய நீண்ட காலமாக ஆரம்ப பிரிவு ஆசிரியராக இருந்து அமரத்துவம் அடைந்த திருமதி ஜெகஜோதி ராயரட்னம் அம்மையார் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக அவருடைய புதல்வர் ஈனா அன்பழகன் அவர்கள் அந்த உதவித்தொகையை வழங்கி வருகின்றார்கள். ஆகவே இந்த பாடசாலை மீது நம்பிக்கை வைத்து இன்னொரு நல்ல உள்ளங்கள் உதவி பெறுகின்றது. இந்த பாடசாலை மாணவர்களுக்குரிய அவர்களுடைய கல்வி வாய்ப்பை அதிகரிப்பதற்காகவே. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் எல்லோருக்கும் நான் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எச்ஆர்டி வைரவ பெருமான் துணையுடன் என் நல்லாசுகளை ஆரம்பிக்கின்றேன். முதலாம் வகுப்பு தரமுண்டு வந்தாக கையெழுத்துமாகும் உள்ள நேரம் என்ன உடுப்பு போட்டு வந்த நீங்க ஸ்கூலுக்கு, இவ்வளவு நேரம் என்ன உடுப்பு போட்டு வந்தீங்க ஸ்கூலுக்கு, நிற உடுப்பு போட்டு வந்தீங்களா? அப்ப நீங்க வெள்ள உடுப்பு போட்டு வந்தீங்க. மிஸ் விடமாட்டேன்னு சொன்னாவா? என்ன சொன்ன வயசு உங்களுக்கு? ஏனென்றா நீங்கள் பள்ளிக்கூடத்துல உங்க கால முதல் அடியை எடுத்து வைக்கிறீங்க. என்ன செய்றீங்க? முதல் அடியை எடுத்து வைக்கிறீங்க. அப்ப என்ன செய்யணும்? நீங்க காலடியில் அடக்க வேணும். என்ன அடக்கணும்? இல்ல வேணும், ஓட வேணும். ஓடி என்ன வேணும்? வெற்றி அடைய வேணும். அப்ப இந்த பள்ளத்துக்கு வந்தீங்க என்னத்துக்கு? படிச்சு பெரியாளா வாரத்துக்கு. படிச்சு பெரியாளா வந்தா உங்களுக்கு கதைப்பினம். நீங்க நல்லா பாடுவீங்களா? உங்களுக்கு யார் கதைப்பினம்? அப்பா அம்மா கதைப்பினம். என்ன எந்த பிள்ளைய வேற யார் கதைப்பினம்? டீச்சர் சொல்ல மாட்டாவே. டீச்சரும் சொல்லுவா எந்த பிள்ளைதான் எந்த ஸ்டூடெண்ட் தான் காய்ச்சாண்டு. தாத்தா பாட்டி ஏசல கையெழுத்துங்க கட்டிக்காரன் பிள்ளை தான் தாத்தா பாட்டிக்கு இருப்பான். தாத்தா பாட்டி தான் முதல் சந்தோஷப்படுறது அப்பா அம்மாவோட. சரியோ? அப்ப இப்படி ஒவ்வொருதான் சந்தோஷப்பட சுதுமலை சந்தோஷப்பட என்ன செய்யணும்? நாங்கள் படிக்க வேண்டும். சுதுமலை மட்டும் சந்தோஷப்படக்கூடாது, யாழ்ப்பாணம் சந்தோஷப்பட வேண்டும். இப்படி நான் சிந்தியா பாரதி பாடசாலையில் இருந்து வெளியேறுகின்றேன். ஒரு இந்த ஆசிரியர் இந்த என்ன சொல்றேன்னா, இதே தரத்தில் இருந்த நான் ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்தினா சில சொல்ல உலகுக்கு உரைத்த நீரண்டு. சில இடங்களில் புலம்பெயர் மக்களின் நிதி உதவிகள் அவர்கள் எதிர்பார்த்த அளவு இடம் பெறவில்லை, எதிர்பார்த்த அளவு பயன் தரவில்லை. ஆனால் எமது அதிபர் இவரை பற்றி எவ்வளவு சொன்னாலும் அது தகாது. இது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். வந்த அன்பினர் நட்ட விதை இவருக்கு பக்கபலமாக இருந்த சமுதாயம் இன்று இது மரமாக வளர்ந்து மலர்ந்து பூத்துள்ளது. மலர்ந்து பூத்ததன் காரணமாக சுதுமலை மக்கள் நம்புகிறார்கள். இது மணப்பரப்பு தோன்றியுள்ளது. இது என்ன செய்ய வேண்டும்? யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்கள் சுதுமலை வித்தியாசத்தை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு வரக்கூடிய தன்மை யாரில் இருக்குது? அதுக்கேற்ற அதிபர் இருக்கிறார்கள், ஆசிரியர் இருக்கிறார்கள், பெற்றோர்கள். நீங்களும் சொல்லுங்கள், எங்கள் பிள்ளைகள் இப்படி நல்லா படிக்கிறார்கள் என்று சொன்னால். ஏனென்றால் பெரிய பள்ளிக்கூடத்தில் திருப்பி சொன்னால் 10ஓட ஒன்றா இல்லாமல் இங்க 10ல நீங்கள்லாம் போதாதாக இருக்கலாம். பெரிய பள்ளிக்கூடங்களில் நிறைய பிள்ளைகள் திறமையாக இருக்கும் போது எல்லோருக்கும் சந்தர்ப்பம் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் இருக்கும் போது அனைவருக்கும் சந்தோஷம் இருக்கும். பெற்றோர் எதிர்பார்ப்பது என்ன? எனது பிள்ளையும் பங்கு பெற்ற வேண்டும் என்று. எனவே சரியான இடத்தில் நீங்கள் உங்கள் விதையை வைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக தோல் கொடுத்து சிறந்த ஆசிரியர் குழாவில் இருக்கின்றது.
பெற்றோருக்கும் புகழ்வர எட்டாட்டு வருட பெருமானின் நல்லாசியை வேண்டி முடிக்கின்றேன். நன்றி. இருபது மாணவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் அந்த கற்றல் உபகரணங்களை வழங்கி இருக்கிறோம். அண்மையிலே புதிதாக இணைந்த அந்த மாணவனுக்கு தற்போது அந்த கற்றல் உபகரணம் வழங்கப்பட இருக்கின்றது. அந்த கற்றல் உபகரணத்தினை வழங்குமாறு இன்றைய இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக எனக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய சுந்தரலிங்கம் ஐயா அவர்களை அழைத்து நிற்கின்றனர். எமது பாடசாலையிலே தரம் 5 புலவர் பரீட்சையை எழுதி 8 புள்ளிக்கு மேல் பெற்று சித்தி பெற்ற செல்வன் புகந்தன் ரவிசன் அவர்கள் தொடர்ச்சியாக எமது பாடசாலையிலே தரம் 6 கல்வி கற்று வருகின்றார். அவர் எமது பாடசாலையில் தொடர்ச்சியாக கல்வி கற்பதை ஊக்கப்படுத்தும் முகமாக எச்ஆர்டி அறநெறி பாடசாலையினுடைய முதல்வர் இன்றைய நிகழ்வில் பிரதம அதிதி மதிப்புக்குரிய திருமதி திரௌபதி அம்மையார் அவர்கள் அந்த மாணவனுக்கான துவிச்சக்கர வண்டியை வழங்குகின்றார்கள். உண்மையிலே திருமதி குகந்தன் அவர்களுக்கு எங்களுடைய பாடசாலை சமூகத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் எங்களுடைய பாடசாலை மீது நம்பிக்கை கொண்டு தொடர்ச்சியாக தரம் 6 அவர்கள் கற்பதற்காக அந்த மாணவனை அனுமதித்திருக்கின்றார்கள். உண்மையில் உங்களுக்கு தெரியும், புலவர் பரிசில் பரீட்சையிலே 8 புள்ளிக்கு மேல் பெற்ற மாணவர்கள் பல பிரபலமான பாடசாலைகளை நோக்கி நகருகின்ற பட்சத்திலே எங்களுடைய பாடசாலையின் மீது அதீத நம்பிக்கை கொண்டு இந்த மாணவனை தொடர்ச்சியாக எங்களுடைய பாடசாலையை கற்பதற்கு அனுமதித்த அந்த பெற்றோருக்கு பாடசாலை சமூகத்தின் சார்பிலே மீண்டும் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது அந்த எங்களுடைய 8 புள்ளிக்கு மேல் பெற்று எங்களுடைய பாடசாலையிலே தொடர்ச்சியாக கல்வி கேட்டுக் கொண்டிருக்கின்ற செல்வன் குகந்தன் ரவிசருக்கு அவருடைய வகுப்பாசிரியர் அவர்களால் மாலை அணிவிக்கின்ற நிகழ்வு தற்பொழுது இடம்பெறும். அந்த தரம் 5 வகுப்பிலே 5 மாணவர்கள் கல்வி கற்றிருந்தார்கள். அந்த 5 மாணவர்களில் 2 மாணவர்கள் 8 புள்ளிக்கு மேல் பெற்று சித்தியடைந்திருந்தார்கள். ஏனைய மாணவர்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நீங்களும் நன்றாக கற்க வேண்டும். கற்று புலவர் பரிசில் பரீட்சையிலே 8 புள்ளிக்கு மேல் பெற்று தொடர்ச்சியாக இந்த பாடசாலையிலே நீங்கள் கல்வி கற்பீர்களானால் உங்களுக்கு ஒரு புதிய துவிச்சக்கர வண்டியும் அதே போன்று வருடாந்தம் 25,000 ரூபாயும் உங்களுடைய வங்கி கணக்கிலே வைப்பிலிடப்படும். இது உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக தற்பொழுது பிரதம அதிதி அவர்களால் அந்த மாணவனிடம் அந்த துவிச்சக்கர வண்டி கையளிக்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெறும்.